இந்த படத்தை எங்களுக்கு நம்பி இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த என்னுடைய ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் சார், சுதன் சார், கலை சார், 3 பேருக்கும் ரொம்ப நன்றி எங்கள் 8 பேர் சார்பா. இது சிவகார்த்திகேயன் சார் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆள் என்னை நம்பின அந்த ஒரு நம்பிக்கையில் ஆரம்பித்த படம் தான் இது. ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட நிறைய சாபங்களை தாண்டி கடைசியாக ஒரு இதுக்கு மேலே ஒரு வாரம் கிடைக்குமான்ற அளவுக்கு ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு எங்களுக்கு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது இந்த ப்ரொடக்ஷன் டீம். கார்த்திக் ஐயா, ராகுல் ஐயா, திவாகரன், இவங்க 3 பேரும் எங்களுடைய இபி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர்ஸ். நான் நிறைய நேரம் யோசித்தேன், நான் ஏடியா வேலை பார்த்த எல்லா படங்கள்லையுமே அந்த க்ரியேட்டிவ் டைரக்ஷன் டீமும் ப்ரொடக்ஷன் டீமும் சேர்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு கோல்டு ஒரு எப்போவுமே இருக்கும். அது பணமும் க்ரியேட்டிவும் சேர்கிற இடத்துல அப்படி ஒரு இருக்கும் எப்போவுமே. ஆனால் இந்த படத்தில் அப்படி ஒரு தடவை கூட எங்களுக்குள்ளே எந்த விதமான பிரச்சனையுமே வரல. அது ஏன்னு நான் ரொம்ப யோசித்தப்போ நான் அப்சர்வ் பண்ணது ஒன்று தான், இந்த ப்ரொடக்ஷன் எங்களை மாதிரியே அவங்களும் பேஷனாக இந்த படத்துடைய ஒவ்வொரு நாளையும் கிடக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை முடிக்கணுன்ற அந்த அக்கறை இருக்கோ, அதே நேரத்தில் டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை எப்படியாவது அவருக்கு எடுத்து கொடுத்துடணுன்ற கடமையும் ஒவ்வொரு நாளும் வச்சுக்கிட்டே கிடக்கிறாங்க. ஸோ அதனால தான் மேபி எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து வர்ற எல்லா படங்களும் இப்படி வருதோ என்னன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்த ராகுல் சார், கார்த்திக் சார், திவாகரன் 3 பேருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இவங்க 3 பேர் இல்லைன்னா எங்களால் இந்த அவுட் கொடுத்துருக்க முடியும்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய கோ ப்ரொடியூசர் கலை சார் வந்து சீன் பேப்பர் ஷெட்யூலோட ஸ்பாட்டில் உட்காந்துருக்கு நான் பார்த்த ஒரே ப்ரொடியூசர் அவர் தான். இந்த மாண்டேஜுக்கு 1 மணி நேரம் போதுமே, ஏன் எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்காரு அப்படின்னு வெளியில் கேட்குற சத்தங்கள் எனக்கு கேட்கும். அப்பப்போ உள்ளே வருவார், சிவா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்பார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இன்னும் 5 நிமிஷம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, அடுத்த ஷாட்டு போங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக எனக்கு நான் இப்போ இவங்களை ரெப்ரசன்ட் பண்ணி டைரக்டர்னு அந்த அப்ரிசியேஷன்ஸ் எல்லாம் வாங்குகிறேன். ஆனால் என்னை விட அரக்கத்தனமாக உழைச்சவங்க இந்த டீம் தான். இந்த படத்துக்கு நாங்கள் காஸ்டியூம் டிசைனர் வச்சுக்கல, அதுக்கு பதிலாக அதோடைய எல்லா வேலையும் பார்த்தது ஆனந்த் தான். இந்த படத்தில் பல லொக்கேஷன்ஸ் வாங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நாங்கள் விட்டிருந்த டைம்லேயும் ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் அந்தந்த ஓனர்கிட்ட போய் உட்காந்து கையை பிடிச்சி காலை பிடிச்சி பெர்மிஷன் வாங்கினவன் இவன் தான், சாமி. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் இரக்கமே இல்லாத நிறைய ப்ராப்ஸை கேட்டேன். அது அத்தனையும் அலைஞ்சு திரிஞ்சு தேடி வாங்கினது சாமியும் விசாகனும் தான். நான் இந்த 7 பசங்க ரொம்ப அரக்கத்தனமாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு நடுவில் இவங்களுக்கு ஈக்குவலாக உழைச்ச ஒரே ஒரு பொண்ணு ப்ரூஸ்னியா இந்த படத்தில். இந்த படத்துடைய காஸ்டியூம் அவள் தான் பார்த்தா. இந்த படத்துடைய வில்லேஜுக்குள்ளே நாங்கள் எப்போ வேணால் எங்கே வேணால் ஷார்ட் வைப்போன்றதுனால செட்டு வண்டி, கேரவன், யூனிட் எதையுமே உள்ளே கொண்டு வரல, எல்லாமே 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சு. ஸோ இத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பொண்ணாக காஸ்டியூம் வண்டிக்கும் கேரவனுக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இவங்க பேசிக்கிட்டு இருந்த நிறைய இடத்துல ராஜேஷ்னு ஒரு பேர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இந்த படம் ஒவ்வொரு ப்ரொடக்ஷனில் ஒவ்வொரு தடவை நான் ஆஃபீஸ் போடும்போதும் முதல் நாள்லேருந்து என் கூட இருந்து ஒவ்வொரு தடவை ட்ராப் ஆகும்போதும் அடுத்தவனுக்கு என்ன வேலை சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லாமல் அண்ணே ஒரு வேலை இருக்குது ஊரில் போயிட்டு வந்துடுறேன் காணாமல் போயிடுவான். திரும்ப அடுத்த ஆஃபீஸ் போடுறப்ப வந்து சேர்ந்துருவான். இப்போ நான் கடைசியாக இந்த படத்துக்கு இப்போ 3ஆவது தடவை இந்த ஆஃபீஸை போட்டப்போ நான் அவனை கூப்பிடலை. ஏன்னா ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட ஏடியா இருந்தான். திடீர்னு ஒரு நாள் ஆஃபீஸ் வந்தான், என்னன்னு கேட்டேன். அந்த வேலையை விட்டுட்டு நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு வந்து நின்ட்டான். அதே மாதிரி மேம்க்கு ஒரு மேக்கப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு தண்டட்டி அவசரமாக தேவைப்பட்டுச்சு. ஊரில் இருக்கிற யாராவது ஒரு லேடி கிட்ட ஒரு பாட்டிக்கிட்ட தண்டட்டி வாங்கிட்டு வந்துடுறான்னு சொன்னேன். அவனும் வாங்கிட்டு வந்துட்டான். டெஸ்ட் எடுத்துட்டோம். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த தண்டட்டியை வந்து கொடுக்கணுன்னா அதுக்கு பதிலாக ஒரு 3 மடங்கு அதிகமான தங்கத்தை அடகாக கொடுத்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை அவன் என்கிட்ட சொல்லலை, அவங்க அம்மாவோட தாளிச்சு நான் கழிட்டு போய் வச்சு வாங்கிட்டு வந்துட்டான். இது நானும் கௌரியும் ஒன்றா தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக ஸ்டார்ட் பண்ணோம். இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப அவன் இல்லை, ஆனால் ஒரு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்த டைமில் கொஞ்சம் இன்னொரு ஆள் அதிகமாக தேவைப்படுதுன்னும் போது அவன் வேற ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தான். காலைல கிளம்பி வர முடிய மாட்டான்னு வந்தான். மொத்த படமும் முடிச்சு கொடுத்து இப்போ வரைக்கும் என் கூட தான் நிற்கிறான் அவன். அதே மாதிரி இவன் விக்னேஷ்
இந்த படத்துடைய டப்பிங்கை லாக் பண்ணி கொடுத்துட்டு நிவாஸ் சார்கிட்ட சாங்ஸை வாங்கி கொடுத்துட்டு பிஜிஎம் லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த படத்துடைய போஸ்ட்டில் என்ன வேலை நடந்துச்சு எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அத்தனையும் ஒரே ஆளாக ராத்திரி பகலாக பார்த்தவன் வந்தான். இவன் ஆதி நான் ஏடியாக இருந்த காலத்திலேருந்து எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதுகிற ஒரு ஆள் ஷூட்டிங்கில் டெப்த்தில் ஃபீல்டு கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரே ஆள் இவன் தான். ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொரு ஷாட்டுக்கும் எவ்வளோ ஓட முடியுமோ ஓடுவான் அவன். ஸோ இப்போ இவங்க இல்லைன்னா நான் இங்கே நின்று இந்த டேரக்டர்ன்ற அந்த அப்ரிசியேஷனை வாங்கியிருக்க முடியாது. ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய நன்றி எப்போவுமே இருக்குது. அண்ட் அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு வேலை பார்த்ததுங்கிறது ஒரு பெரிய உழைப்பு கொடுத்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய நடிகர்கள் அவங்க அத்தனை பேர், அவங்களுடைய அசிஸ்டன்ஸ், இதில் நடித்த கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவங்க கூட வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் நான் ஒரு டைரக்டர், எனக்கு இது ஒரு லைஃப்னு சொல்லி நான் டே நைட்டாக தூங்காமல் வேலை பார்த்துருக்கலாம், சாப்பிடாமல் இருக்க முடியும். ஆனால் எங்களுடைய அந்த கனவுக்காக நாங்கள் அதை சரியாக எடுத்துடணுன்றதுக்காக இந்த படத்தில் வேலை பார்த்த யூனிட், க்ரூ, ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்தவங்க நான் அத்தனை பேரும் ராத்திரி பகலாக உழைச்சாங்க அந்த 38 நாள். அதனால தான் எங்களால் இந்த அவுட்டை கொடுக்க முடிஞ்சது. ஸோ அவங்க எல்லாருக்குமே பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் சேர்த்ததுனால மட்டும்தான் இது எங்களுக்கு இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்டேருந்து கிடச்சிது. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. கடைசியாக என்னுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களுடைய ஒரு பெரிய கனவை உடச்சு நான் என்னுடைய கனவுக்காக சினிமாவுக்கு வந்தேன். ஆனால் 36 வருஷமாக நான் ஏதோ ஒன்று செஞ்சிருவேன்னு என்னை தாங்கியிருக்காங்க. என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய அண்ணங்க, அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு 8 மாத கர்ப்பிணியாக என் ஒய்ஃபை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் தாய் கிழவி ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு கிளம்பி வந்தேன். என் குழந்தைக்கு இப்போ 1.25 வயசாச்சு. நான் அது இடம் ஒரு 10 தடவை தான் போய் பார்த்துருப்பேன். 2 குழந்தைகளையும் தனியாக பார்த்துக்கிட்டு என்ன என் வேலையை பார்க்க விட்றேன் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஆல்மோஸ்ட் நான் கண்டிப்பாக எவ்வளோ ஞாபகப்படுத்தி பார்த்தாலும் ஏதோ ஒரு பேரை விட்டுருப்பேன். அதனால் நீங்கள் யாரும் என்னை தப்பாக நினச்சிக்க வேணாம். நீங்கள் எல்லாம் என் வார்த்தையில் இல்லைனாலும் என் வாழ்க்கையில் எப்போவுமே என் கூட இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. கடைசியாக ரொம்ப முக்கியமாக 2 பேர், சுதன் சார் வந்து என்கிட்ட இந்த கதையை சொன்ன அன்றைக்கி இது எத்தனை நாளில் எடுக்க போகிறேன்னு கேட்டார். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து இந்த படத்தை பார்த்துட்டு இதை எப்படி எத்தனை நாளில் எடுத்தேன்னு கேட்டார். அவ்வளோதான் அவர் என்கிட்ட பேசின மொத்த 2 வார்த்தையே. அவருக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக என்னுடைய ப்ரொடியூசர், என்னுடைய ஹீரோ சிவகார்த்திகேயன் சார். ஒரு டைரக்டர் வந்து அவருடைய ப்ரிவ்யூ ஷோஸில் வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்க படிக்கட்டிலேயே நின்றுக்கிட்டு பார்ப்பாங்க. நானும் பார்த்துருக்கேன். ஏரியா இருக்கிறப்போ நானும் அப்படி தான் நின்னேன். இந்த படம் எத்தனை ப்ரிவ்யூ ஷோஸ் போடப்பட்டுச்சோ அத்தனை ப்ரிவ்யூலையும் என் பக்கத்தில் ஸ்டெப்ஸ்லேயே நின்று தான் அவரும் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தார். பல நேரம் யோசிப்பேன், அவருடைய பொசிஷனில் ஒரு ஹீரோ, அவர் ஒரு ஸ்டார், அவர் இதை ஏன் பண்ணுறாருன்னு பார்க்கும்போது அவருக்கு ஒன்று தான், ஆடியன்ஸ் தான் என்ஜாய் பண்ண மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்களா, அது ஒன்று மட்டும்தான் அவருடைய கவனத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு. சொல்லுவார், இப்போ கிளாப்ஸ் அப்படின்னுவார், கிளாப்ஸ் வரும், இப்போ விசில்னுவார், விசில் வரும். ஸோ தேங்க்யூ சார். நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, என்னுடைய எடிட்டர் சொன்னார், விரும்மாண்டி பார்த்துட்டு தான் படம் சினிமாவுக்கு வந்தேன்னு. உங்களுக்கு தெரியும், நானும் அப்படி தான் வந்தேன், வினேஷும் அப்படி தான் வந்தார். நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, கமல் சாரை எங்கேயோ இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாரையும் கமல் சார் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்க வச்சுட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.